அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாராலையும் பரவலா பேசப்படுற கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல் பத்தியும், பிளாக் ஹோல்னா என்ன, அது எங்க அமைஞ்சிருக்கு, அது நல்லதா கெட்டதா, இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். கருங்குழி அல்லது கருந்துளை அப்படிங்கிறது ஒளி எல்லைக்கு உட்பட்ட எதுவுமே வெளியே வர முடியாத அளவு ரொம்ப ஹெவியான ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிற அண்டவெளியோட ஒரு பகுதி. இந்த குறிப்பிட்ட எல்லையை நிகழ்வெல்லைன்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில ஒளி அலைகள் போல மின்காந்த அலைகள் கூட வெளியே வர முடியாததால உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. இதனாலேயே இத கருங்குழின்னு சொல்றாங்க. கருங்குழிய பாரிய நட்சத்திரங்களின் பரிணாமத்தோட இறுதி கட்டமா கருதப்படுது. இதுக்கு கன அளவோ மேற்பரப்போ கிடையாது. ஆனா இதோட பிரம்மாண்டமான திணிவு, அதாவது மாஸ் காரணமா இது ஒரு முடிவில்லா அடர்த்தியை கொண்டிருக்கு. இதை பார்க்க முடியாதுனாலும் இதோட நிகழ்வெல்லைக்கு வெளியே இருக்க பொருட்கள் மேல இது செலுத்துற தாக்கத்தை வச்சு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொகுதி விண்மீன்கள் கருங்குழியோட ஈர்ப்புக்கு உட்பட்டு அந்த கருங்குழியோட மையத்தை சுத்தி வரும். இப்படி சுத்தி வர்ற விண்மீன்களை கவனிச்சா கருங்குழியோட இருப்பையும் அதோட அமைவிடத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சில நேரங்கள்ல கருங்குழிகள் அண்டவெளியில இருந்து, அதாவது அண்மையில் இருக்க விண்மீன்களோட இருந்து வளிமங்களை கவர்ந்து இழுக்குது. இந்த வளிமங்களை கருங்குழிகள் வேகமா சுத்தினபடி உள்ள போறப்ப வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால அதிக அளவு கதிர்வீச்சு வெளிப்படுது. இத தொலைநோக்கிகள் வழியா பார்த்தா நல்லா தெரியும். இப்படியான நிகழ்வுகளால கருங்குழிகள் இருக்கு அப்படிங்கிற பொதுவான கருத்து அறிவியலாளர்கள் கிட்ட ஏற்பட்டு இருக்கு. ஒளியை கூட தப்ப விடாத அளவுக்கு வலுவான ஈர்ப்பு சக்தி கொண்ட பொருள் பத்தின கருத்தை 1783ஆம் ஆண்டுல தொழில்சாரா பிரித்தானிய வானியல் ஆய்வாளரான வனஜான் மின்சல் அப்படிங்கிறவர் முன்வச்சாரு. 1795ல பிரெஞ்சு இயற்பியலாளர் பியாரே சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிறவரும் இது மாதிரியான ஒரு கருத்தை முன்வச்சாரு. இது 1916ஆம் வருஷம் ஐன்ஸ்டீன் முன்மொழிந்த பொது சார்பு கோட்பாட்டுல இருந்தே பெறப்பட்டது. போதுமான அளவு பெருசா இருக்க மாஸ் போதுமான அளவு சின்னதா வெளிப்பகுதியில இருக்கிறப்ப சுழல்ல இருக்க வெளி உட்புறமா மையத்தை நோக்கி வளைஞ்சி அதுக்குள்ள இருக்கிற எந்த பொருளும் கதிர்வீச்சுல இருந்து தப்பி வெளியேறாம தடுத்துடும். பொது சார்பு தத்துவம் கருங்குழிய பத்தி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மையத்துல புள்ளி போல சிறு பெருமையோட, அதாவது சிங்குலாரிட்டியோட கூடிய வெறுமையான வெளியாவும் அதோட விளிம்புல இருக்க நிகழ்வெல்லையை விவரிக்கிற அதே வேளையில குவாண்டம் பொறிமுறைய கன்சிடர் பண்றப்ப இதோட விளக்கம் மாறுது. கருங்குழிக்குள்ள மாட்டிக்கிட்ட பொருட்களை உள்ளேயே வச்சுக்காம அது ஒரு விதமான வெப்பசக்தி வடிவுல கசிய விட கூடும்னு இந்த துறையிலான ஆய்வுகள் காட்டுது. இது ஹாங்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்லப்படுது. ஜான் மிச்சல் அப்படிங்கிற வானியலாளர் 1783ல இருந்து 1784ஆம் வருஷம் வெளியிட்ட தன்னோட கடிதத்துல ஒளி கூட வெளியே போக முடியாத உயர் பொருண்மை வான்பொருள் குறிச்ச கருத்து படிமத்தை முன்மொழிஞ்சாரு. இவரோட எளிய கணக்கீடுகள் சில கற்பிதங்களை கொண்டு அமைஞ்சது. இந்த பொருளோட அடர்த்திய சூரியனோட அடர்த்திக்கு சமமானதாகவும் ஒரு விண்மீன் விட்டம் சூரியனை போல 500 மடங்குக்கு அதிகமா அமைகிறப்ப அதோட விடுபடு வேகம் ஒளியோட விரைவினம் கூடுறப்ப இப்படிப்பட்ட வான்பொருள் உருவாகும்னு கருதினாரு. இப்படியான மீப்பொருண்மை கதிர்வீசாத வான்பொருட்களை அதுக்கு பக்கத்துல அமைகிற கட்புல பொருட்கள் மேல அது ஈர்ப்பின் காரணமா ஏற்படுத்துற தாக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கலான்னு மிக்சல் ரொம்ப சரியாவே குறிப்பிட்டு இருந்தாரு. ஆனா ஜான் மிக்சல் நினைச்சத போல மீப்பொருண்மை விண்மீனோட மேற்பரப்புல இருந்து வெளியேறின ஒரு ஒளிக்கதிர். இது விண்மீனோட ஈர்ப்பால வேகம் கம்மியாகிட்டே வந்து கடைசியில 0 ஆகி மறுபடியும் விண்மீனோட மேற்பரப்புலயே விழும். அப்படிங்கிறது இந்த கால சார்பியல் கோட்பாட்டின் படி சரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1915ல பொது சார்பியல் கோட்பாட்டை உருவாக்குனாரு. அதுல ஈர்ப்பு ஒளியோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும்னு சொன்னாரு. சில மாதங்களுக்குள்ளேயே ஸ்வார்ட்சைல்ட் ஐன்ஸ்டீன் புல சமன்பாடுகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சாரு. இந்த தீர்வு புள்ளி பொருண்மை மற்றும் கோள பொருண்மைக்கான எளிய தீர்வை விவரிக்குது. லாரன்ஸோட ஸ்டூடெண்டான யோகான்ஸ் அப்படிங்கிறவரு புள்ளி பொருண்மைக்கான இந்த தீர்வை கண்டுபிடிச்சு அதோட இயல்புகளை தெளிவாகவும் எழுதினாரு. இந்த தீர்வு சைல்டு ஐன்ஸ்டீனுக்கு ஆரம்பத்துல வியப்பான நடத்தையை பெற்று இருந்துச்சு. இந்த இடத்துல இது கணிதவியல் தனிமை புள்ளி ஆணுச்சு. இது ஐன்ஸ்டீன் சமன்பாட்டுல சில கோவைகள் ஈரிலியா அமைஞ்சதை சுட்டுக்காட்டியது. மேற்பரப்போட தன்மை அப்போ விளங்கல. ஆத்தர் எடிங்டன் 1924ல மேற்கோள்களை மாத்திரப்ப இந்த தன்மை புள்ளி மறைறதை எடுத்து காட்டினாரு. இந்த புது ஆயங்களை எடிங்டன் ஆயங்கள்னு சொன்னாங்க. 1926ஆவது வருஷம் ஆத்தர் எடிங்டன் வெளியிட்ட நூல்ல ஸ்வார்ட்சைல்ட் ஆரத்துக்கு பொருண்மை அமுங்கிய விண்மீன் பத்தி கருத்துரைக்கிறாரு. அந்த கருத்து என்னன்னா, ஐன்ஸ்டீன் கோட்பாடு கட்புல விண்மீன்களுக்கு ரொம்ப பேரளவு அடர்த்திகள் அமைறத மறுத்துரைக்க இசைறத தெளிவா சுட்டி காட்டினது.
ஏன்னா 250 மில்லியன் கிலோமீட்டர் ஆரமுள்ள ஒரு விண்மீன் சூரியன் அளவுக்கு உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருக்க முடியாது. முதல்ல அதுல இருந்து ஒளி வெளியே போக முடியாத அளவுக்கு அதோட ஈர்ப்பு விசை அமைகிறதுனால கதிர்களும் பூமியில இருந்து எரிஞ்ச கல்ல போல விண்மீனோட மேற்பரப்பிலேயே அமையும். ரெண்டாவதா, கதிர்நிறக்கோடுகளோட செம்பெயர்ச்சி அது புறநிலையில நிலவே முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். மூணாவதா வெளியானது நம்மள வெளியே எரிஞ்சிட்டு விண்மீனை சுத்தி மூடுற அளவுக்கு அதோட பொருண்மை கால்வெளி வளைமையை உருவாக்கும். கருங்குழியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு துகள் எந்த திசையிலையும் நகர முடியும். இது ஒளி வேகத்தால மட்டுமே மட்டுப்படுத்தப்படுது. கருங்குழிக்கு பக்கத்துல வெளிநேரம் வளைய தொடங்குது. விலகி போறதை விட கூடுதலான பாதைகள் கருங்குழியை நோக்கி போகுது. நிகழ்வெள்ளைக்குள்ள எல்லா பாதைகளும் துகளை கருங்குழியோட மையத்துக்கு பக்கத்துல கொண்டு வருது. இங்க இருந்து துகள் தப்பிக்கவே முடியாது. இது தொடர்பான பொதுவான விளக்கங்கள் எல்லாம் விடுபடு திசைவேகம் அப்படிங்கிற கருத்துருவோட அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டது. விடுபடு திசைவேகம்ங்கிறது ஒரு பெரிய பொருளோட மேற்பரப்புல இருந்து புறப்பட்ட ஒரு களம் அந்த பொருளோட ஈர்ப்பு புலத்தை முழுமையா கடக்கிறதுக்கு தேவையான வேகம். நியூட்டனோட ஈர்ப்பு விசைப்படி பொருளோட ஈர்ப்பு விசை அதிகரிக்கிறப்ப விடுபடு திசைவேகமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த விசையானது ஒரு அளவு அடையிறப்ப விடுபடு திசைவேகம் பொருளோட திசைவேகத்துக்கு சமமாகவோ அல்லது அதை விட கூடுதலாவோ இருக்கும். ஒளியோட வேகத்துக்கு மிஞ்சிய வேகம் எதுவும் இல்லைங்கிறத சுட்டிக்காட்டி அத்தகைய அடர்த்தி கொண்ட பொருட்கள் கிட்ட இருந்து எந்த பொருளும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்படுது. ஆனா இந்த விளக்கத்துல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இது ஒளி ஏன் ஈர்க்கும் பொருளால பாதிக்கப்படுது என்பதை பத்தியோ அது ஏன் தப்பிக்க முடியாது என்கிறத பத்தியோ எந்த விளக்கமும் கொடுக்கல. இந்த கோட்பாட்டை விளக்குறதுக்கு ஐன்ஸ்டீன் அறிமுகப்படுத்திய 2 கருத்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியும் நேரமும் தனித்தனியான 2 கருத்துகள் கிடையாது. அது ரெண்டும் வெளிநேரம் அப்படிங்கிற ஒரே தொடர்பை உருவாக்குற ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. இந்த தொடர்பும் சில இயல்புகளை கொடுக்குது. ஒரு பொருள் அதோட விருப்பப்படி வெளிநேரத்துல நகர முடியாது. அது எப்பவும் நேரத்துல முன்னோக்கி தான் நகர முடியும். அதோட அந்த பொருள் அந்த நிலைய ஒளி வேகத்திலையும் வேகமா மாத்திக்க முடியாது. இதுதான் சிறப்பு சார்பு கோட்பாட்டோட முக்கியமான விளைவு. 2வது கருத்து தான் சார்பு கோட்பாடோட அடிப்படை. திணிவு வெளிநேரத்தோட அமைப்பை உருமாத்துது. அதாவது வெளிநேரத்துல திணிவோட தாக்கத்தை நேரத்தோட திசைய திணிவு பக்கம் சாய்ச்சான்னு பொதுவா சொல்லலாம். இதனால பொருட்கள் எல்லாம் திணிவை நோக்கி நகருது. இதுதான் ஈர்ப்பா உணரப்படுது. திணிவுக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் குறையிறப்ப நேரத்தோட திசையின் சாய்தலும் அதிகரிக்குது. திணிவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இந்த சாய்வு ரொம்ப வலுவடைஞ்சு இயங்கிட்டு இருக்கிற எல்லா பாதையும் திணிவை நோக்கி போகுது. இந்த புள்ளியை கடக்கிற எந்த பொருளும் அந்த திணிவுல இருந்து விலகி போக முடியாது. இந்த புள்ளி தான் நிகழ்வெல்லை அப்படின்னு அழைக்கப்படுது. மீப்பெரும் கருந்துளை அதாவது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பெரிய வகை கருந்துளையை குறிக்குது. இப்படிப்பட்ட கருந்துளைகள் ஆயிரக்கணக்கான மில்லியன் சூரிய எடையை கொண்டவை. கிட்டத்தட்ட இது எல்லா பெரிய விண்மீன்களோட பேரடை மைய பகுதிகளிலையும் காணப்படுது. நம்மளோட பால்வெளி அண்டத்துல விண்மீன் பேரடையில தனுசு ஏ விண்மீன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அதிக நிறை கொண்ட கருந்துளை இருப்பதா நம்பப்படுது. மீப்பெரும் நிறை கருந்துளையோட பண்புகளை வச்சு இத குறைஞ்ச நிறையுடைய கருந்துளைகள்கிட்ட இருந்து வேறுபடுத்துறாங்க. தனுஷு ஏ அப்படிங்கிறது பால்வெளி விண்மீன் பேரடையோட மையத்துக்கு ரொம்ப பக்கத்துல நெருக்கமா அமைஞ்சிருக்கிற ஒரு வானியல் ரேடியோ மூலம். இது விருச்சக விண்மீன் குழுமத்துக்கும் தனுசு விண்மீன் குழுமத்துக்கும் இடையில எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கு. இது தனுசு ஏ அப்படிங்கிற ரேடியோ மூலத்தோட ஒரு பகுதி. சுருள் விண்மீன் பேரடை மற்றும் நீள்வட்ட வடிவமான விண்மீன் பேரடைகளோட மையமா அதீத நிறை கொண்ட கருந்துளை கருதப்படுது. பால்வெளி விண்மீனோட பேரடையோட அதீத நிறை கொண்ட கருந்துளைக்கு ரொம்ப நெருக்கமா தனுசு ஏ அமைஞ்சிருக்கு. S2 அப்படிங்கிற விண்மீன் தனுசு ஏ சுத்தி வர்றத கண்காணிச்சு அதோட முடிவுகளை காட்டுது. அதனால தனுசு ஏவோட இயக்கத்தை வச்சு பால்வெளியோட மையத்துல அதீத நிறை கொண்ட கருந்துளை இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பூமிக்கும் தனுசு ஏவுக்கும் இடையில தூசுக்களும் வாயுக்களும் அதிக அளவுல இருப்பதால சயின்டிஸ்டால தனுசு ஏவை கண்காணிக்க முடியல. இப்ப இருக்கிற அதிகப்படியான ரிசல்யூஷன் கொண்ட டெலஸ்கோப் மூலம் அளந்ததுல அதோட அலைநீளம் 13 மில்லிமீட்டர். இது 37 பாகை துளி கோணவிட்டம் உடையது. சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. மேலும் 44 மில்லியன் கிலோமீட்டர் விட்டம் உடையது. தனுசு ஏவோட சராசரி இயக்கம் ஒரு வருஷத்துக்கு குத்துமதிப்பா -2.70 பாகை துளி வளையெழுச்சி கோணம், அதாவது டெக்லினேஷன். பால்வெளி அப்படிங்கிறது நம்ம கதிரவ மண்டலத்தை உள்ளடக்கிய ஒரு விண்மீன் பேரடை. பூமியில இருந்து தென்படுற இதோட தோற்றத்தோட காரணமா பால் அப்படிங்கிற பெயர் வந்தது. அதாவது வெறுங்கண்ணால பாக்குறப்ப இதுல இருக்க விண்மீன்கள் தனித்தனியா வேறுபடுத்தி பார்க்க முடியாது.
நைட்ல வானத்துல ஒரு வெண் ஒளிர்பட்டை போல காட்சியளிக்கும். பால்வெளி அப்படிங்கிறது 1,50,000 இருந்து 2 லட்சம் ஒளியாண்டுகள் வரை விட்டம் கொண்ட ஒரு பட்டை சுருள் பேரடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.